எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் தமிழன் பேசுகிறேன். இந்த காணொளி 5 மாநில தேர்தலை பற்றியான காணொளி. அதனால் 5 மாநிலத்தில் இந்த தேர்தல் பஞ்சாப், உத்தரகாண்ட், அப்புறமா உத்தரப்பிரதேசம், மணிப்பூர், கோவா, இந்த 5 மாநிலங்களில் நடந்த இந்த தேர்தல், இதை பற்றியான அலசல்கள், புரசல்கள், இதில் சாதிய ஓட்டுகள் எப்படி பிரிஞ்சிச்சு, இந்துத்துவத்தின் வெற்றியா, அப்புறம் இதனால் நமக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரப்போகுது, இந்த மாதிரியான காணொளி இது கிடையாது. ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கஸ் நடக்குது. அதில் ஒரு ஊடகமாவது இதில் நடக்கிற உண்மையான விஷயங்களை பற்றி எடுத்து பேசுகிறாங்களா அப்படின்னா இல்லை. சமூக ஊடகத்தில் நம்ம பேசுகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதை பற்றி பேசணும் அப்படின்றதுக்கு தான் இந்த காணொளி. பாஜக அதிகமாக வென்றிருக்கே அப்படின்றதுக்காக துக்கமான நாளா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு மனதுக்கு ஆறுதலான ஒரு நாள். ஏனென்றால் 32 வருடம் இந்த இனத்தில் பிறந்ததுக்காக ஒரு பேட்டரி வாங்கி கொடுத்தார் அப்படின்ற ஒரு மிக மிக அற்பமான ஒரு விஷயத்துக்காக 32 வருடம் தன்னுடைய வாழ்நாளில் அத்தனை தன்னுடைய இளமையை இழந்து அத்தனை சுக துக்கங்களையும் பார்க்க முடியாமல் முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கையை இழந்த பேரறிவாளன் அவர்கள் இன்னைக்கு பிணையில் வெளிவந்திருக்காரு. இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்திரா காந்தியோட கொலையில் நேரடியாக சம்பந்தப்பட்டு துப்பாக்கியை எடுத்து அவர்களை சல்லி சல்லியாக அப்படியே சிதைத்த அந்த சீக்கியர்களை இன்று சீக்கியர்கள் தங்களுடைய பொன் கோயிலில் கோல்டன் டெம்பிளில் வச்சு அவர்களை வழிபடுறாங்க. அந்த அளவுக்கு சீக்கியர்கள் இருக்காங்க. ஆனால் ராஜீவ்காந்தியோட இறப்பில் தொடர்பு படுத்தி அதற்கு இவர் ஒரு பேட்டரி வாங்கி கொடுத்தான்ற ஒரு கேவலமான ஒரு கதையை சொல்லி அதையும் வாக்குமூலம் வாங்கும் பொழுது தவறாக தான் நான் எழுதினேன்னு சொல்லி அந்த வாக்குமூலத்தை வாங்கினவரே எழுதின பிறகும் இத்தனை நாள் கழிச்சு இவருக்கு பிணை கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அந்த மற்ற 6 பேருக்கும் பிணை மட்டும் இல்லாமல் இந்த 7 பேரையும் நிபந்தனையற்று வெளியே விடணும். அவர்கள் ஏற்கனவே 2 ஆயுள் தண்டனைக்கு மேலே அனுபவிச்சுட்டாங்க. இன்னுமே அவர்களை இந்த மாதிரியான சிறை கூடத்தில் வச்சு கொடுமைப்படுத்துறது மிக தவறு அப்படின்றத சொல்லிக்கிட்டு இந்த காணொலி ஆரம்பிக்கலாம். நான் காலிலேருந்து நடக்கிற இந்த சர்க்கஸை பற்றி சொன்னேன். இந்த சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து வச்சு எல்லா ஊடகங்களும் ஒரே நேரத்தில் பேசி ஒருத்தர் என்னடானா இங்கே ஆட்டுக்குட்டி அண்ணாமலை உட்காந்துக்கிட்டு 2024 அடுத்த தேர்தலா, 2026 அடுத்த தேர்தலா அப்படின்ற மாதிரி பெரிய கணிப்பு புலி மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா மணிப்பூரில், கோவாவில் எப்படி நாங்கள் ஆட்சி அமைச்சோமோ அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் அமைப்போம் அப்படின்னு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்கான். அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ப்ரெஸ் அவனை கவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உடனே இந்த தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, மிக திறமையாக மிக அழகாக இந்த மாதிரியான ஒரு சர்க்கஸை நடத்தி முடிக்கிற இந்த தேர்தல் ஆணையத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் நடத்துறது எங்களால் சாத்தியம், அதுக்கு அரசியல் அமைப்பில் சில மாற்றங்களை செய்யணுன்றான். நாம் இவங்க கூடயே இதெல்லாம் பேசிகிட்டே போனோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் நில்லு, இதெல்லாம் ஏன் பேசுகிறீங்க, இப்போ என்ன நடந்து போச்சு, இல்லை இந்த மாதிரியான மாநிலங்களில் பாஜக ஜெயிக்காதுன்னு யாராவது நினைச்சாங்களா, இல்லை என்னமோ அதிர்ச்சியாக அவங்க ஜெயிச்சிட்டா மாதிரியும் முழு இந்தியாவும் பாஜகவுக்கு ஆதரவு ஆகிட்ட மாதிரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அதை கண்டிப்பாக உடைக்கணும் அப்படின்றது தான் இந்த காணொலி. இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இல்லாமல் இவர்களால் இதை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்களா? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் இவர்கள் முறைகேடு செய்து தான் இந்த மாதிரியான வெற்றியை பெறுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதை முற்றிலுமாக மறைத்து இந்த தேர்தலில் இந்த மாதிரியான கணிப்பு வந்துச்சு, அந்த மாதிரியான கணிப்பு வந்துச்சு அப்படின்னு பேசி முழுக்க முழுக்க நம்மளுடைய மனசை திசை திருப்பது தான் இந்த ஊடகங்கள் செய்கிறாங்க. இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் ஆணையர் பேசுகிறாரு. எதுக்காக இப்போ அவசர அவசரமாக இதை பேசணும்? ஏனென்றால் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி வெள்ளக்காரன் இந்தியர்கள் வெள்ளக்காரனை எதிர்த்து போராடின போது போட்ட சட்டங்களை இன்னும் மக்கள் மேலே அடக்குமுறை உபயோகிக்கிறாங்க.
உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொது இடத்துல வந்து கூடக்கூடாது, 144 தடை உத்தரவு போட்டிருக்கு. இந்த மாதிரியான உத்தரவுகள்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டை வந்து கொள்ளடிக்க வந்த வெள்ளைக்காரன் இந்த ஊர் மக்கள் எழுந்து போராடுறதுக்காக இந்த போராடுறதை எதிர்த்து இவர்கள் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்து மக்களை அடக்குமுறை செய்திருக்காங்க. அதே சட்டத்தை வைத்து இன்னும் வந்து வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடினோட தேச விரோத சக்தி அப்படின்னு சொன்னால் அதே சட்டத்தை உபயோகப்படுத்தி இன்னுமே வந்து மக்களுக்காக போராடுறவங்களே தேச விரோதிகள் அப்படின்னு சொல்ற இந்த சட்டத்தெல்லாம் மாத்துறதை பத்தி எவனும் பேச மாட்டேன்றான். ஆனா ஒரு 4 மாநிலத்துல இவர்களே வந்து இவங்களே பாம்பு வைப்பாங்களோ அப்புறம் இவங்களே எடுப்பாங்கன்ற மாதிரி இவங்களே இவிஎம் மிஷினை வந்து காங்கிரஸ் கொண்டு வந்தப்போ வந்து எதிர்ப்பாங்களாம். ஆனா வந்து காங்கிரஸ்க்கு அடிச்சு இவங்க கிட்ட ஆட்சி வந்தோடனே முழுக்க முழுக்க பயன்படுத்தி கோமியத்தால வாய் கொப்பளிச்சிட்டதுனால அந்த இவிஎம் மிஷின் அப்படியே புனிதமாயிடுச்சு. இப்போ அதை பற்றி எவனும் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உடனே சில பேர் கேட்கலாம், இந்த மாதிரி வந்து இங்கே திமுக ஜெயிச்சுதே, இங்கே வந்து மாநிலத்தில் வந்து பாஜக ஜெயிக்கலையே, அப்போல்லாம் என்ன அப்படின்றதே வந்து என்னன்னா இந்த மாதிரியான பி டீம்களுக்கு வந்து பிச்சை போட்டது தான் அந்த வெற்றி. இந்த வெற்றி எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்க முடியாது பாருங்க, கேட்டால் உடனே கேட்பாங்க, அப்போது அங்கே ஜெயிச்சாங்களே அப்போ எங்கே போனீங்க, அப்போ மட்டும் உங்களுக்கு இனிச்சது, இப்போ பாஜக ஜெயிச்சோன்னு உங்களுக்குலாம் வந்து பிரச்சனையா அப்படின்னு கேட்பாங்க. இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினோட முறைகேடுகளை பற்றி பல காணொலிகள் வந்து ஏற்கனவே பேசியிருக்கு. அந்த காணொலிகளில் நம்மளுடைய சேனல்லே இருக்கு. அதிகமாக வந்து பகிரப்பட்ட காணொலிகளும் அதுவாக இருக்கு. எங்களால் முடிஞ்ச அளவும் ஒரு விவாத பொருளாக மாற்றுறதுக்கு நாங்கள் வந்து முயற்சி செய்தோம். ஆனால் வந்து இதில் எல்லாருமே கூட்டு கலவானீங்க. இப்போ இவன் தோக்குறான் அப்படின்னா வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்க சிதம்பரத்தோட மகன் கார்த்திக் சிதம்பரம் என்ன போடுறாரு, நெட்ஃப்ளிக்ஸில் என்ன படம் பார்க்கலாம், என்ன சீரீஸ் பார்க்கலாம், நீங்கள் அதை போடுங்க அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸாக தட்டுறாரு. அதனால இவர்களுக்கு வந்து பயங்கரமான அடி, அவர்களுக்கு பயங்கரமான அடி. 2 பேருமே நம்மளுக்கு எதிரி. இந்த எதிரி இன்னொரு எதிரி அடிச்சுக்கிட்டான், இவன் அடிச்ச மாதிரி அழுகுறான் அப்படின்னா அந்த சிவகார்த்திகேயன் படத்தில் ஒரு மாதிரி தான், 2 பேரும் அங்கே போய் ஓரமாக போய் விளையாடுங்கடா அப்படின்ட்டு தமிழர்கள் பார்க்க வேண்டியதுதான் அப்படின்றது என்னுடைய பார்வை. அப்புறமா சில மீம்கள்லாம் பார்த்தேன், இந்த மாதிரி வந்து அங்கே வந்து பீடாவாயனுக்கு வந்து ஓட்டு போட்டுருவானுங்க, ஓட்டு போட்டுட்டு நேரடியாக கிளம்பி உடனடியாக தமிழ்நாட்டுக்கு வந்து வந்துருவானுங்க, இதானடா உங்க வேலை அப்படின்றதெல்லாம் போடும்பொழுது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அதன் பின்னாடி இருக்க அந்த ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை கூட நம்ம வந்து எவ்வளோ சிரிப்பான விஷயமா பார்க்குறோம் அப்படின்றது தான் இருக்கு. நம்மளுடைய பொருளாதாரம் சுரண்டப்படுகிறது, அதை கூட நம்மளுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியல. உடனே வந்து சில பேர் பேசுவாங்க, அவங்கெல்லாம் வந்து தினக்கூலிக்காக வந்து அவங்க ஊரில் வந்து பிழைக்க முடியாமல் இங்கே வர்றாங்க அப்படின்னா வர்றாங்க, அவங்கள போய் கேள்வி கேட்குறீங்களே, நீங்கள் கூட தான் வெளிநாட்டில் வந்து பொருளாதார ரீதிக்காக பொருளாதார வசதிக்காக நீங்கள் போயிருக்கீங்க, நீங்கள் எப்படி பேசலாமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நாங்கள் இங்கே வர்றோம் அப்படின்னா இந்த ஊரில் வரி கட்டி இந்த ஊரோட நலனுக்கு நாங்கள் வந்து உறுதுணையாக இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த வெளிநாட்டில் இருக்க முடியும். நான் வந்து இங்கேருந்து சம்பாதிக்கிறதுல எனக்கு வெறும் சோறு மட்டும் போடுறாங்க, நான் சோறை தின்னுட்டு ஒரு இருக்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, மீதி காசெல்லாம் நான் வந்து ஊருக்கு தான் அனுப்புவேன் அப்படின்னு நான் பண்ண முடியுமா? ஒரு கரன்சி ரேட்டு கூட மாற்றாமல் அனுப்ப முடியும் அப்படின்னா வந்து அது இந்த ஊரில் இருக்கும் ஒத்துக்க மாட்டான். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த பாஜக இங்கே ஜெயிக்கிறதுக்காக இவிஎம்ஐ உபயோகித்தாலும் அதுக்கான சூழ்நிலையை உருவாக்காமல் அவர்கள் ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் இந்த காங்கிரஸ் ஆகட்டும் பாஜகவாகட்டும் 2 பேரையுமே கட்டுப்படுத்துறது அவர்களுடைய முதலாளிகள் ஒரே ஆட்கள் தான். அப்போது இப்போ ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அதோடைய சூழ்நிலையை உருவாக்கிட்டு தான் செய்வாங்க. இப்போது இவிஎம்ல தானே ஜெயிக்கிறாங்க, ஏன் தமிழ்நாட்டில் ஜெயிக்கக்கூடாதா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். தமிழ்நாட்டில் அந்த சூழலை உருவாக்கிட்டு வர்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாஜக வந்து ஒரு இடத்துல ஜெயிச்சாலும் வந்து நம்மளுக்கு வந்து அதிர்ச்சி ஆகும். ஆனால் இப்பொழுது கன்னியாகுமரியிலையோ கோவையிலையோ வந்து பாஜக ஜெயிச்சா நம்மளுக்கு வந்து அதிர்ச்சி ஆகாது. இதுக்கு மிகப்பெரிய வழி என்ன அப்படின்னா இந்த ப்ராபகண்டா, இந்த சூழ்நிலையை உருவாக்குறது. இந்த சூழ்நிலையை வடக்கில் இருக்க முட்டா பசங்களை வச்சு மிக தெளிவாக ராமாயணம், ராமர் அங்கே தான் பிறந்தாரு, ராமரோட இது வந்து இந்த அயோத்தியால் தான் பிறந்தாரு, அவரோட டிஎன்ஏ எல்லாம் அங்கே செதறி கிடந்துச்சு, நாங்கள் வந்து கோமியத்தை தெளித்து அதை கண்டுபிடிச்சோம், அங்கே இருந்த ஒரு மசூதியும் இடிச்சாச்சு, அதுக்காக நியாயமும் கிடைக்க போகிறது கிடையாது, அந்த இடத்துல தான் வந்து கோயில் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லி இந்த மூளையை வந்து மழுங்கடிக்கிறதுக்கு மூளை வந்து ஷார்ப்பாக இருந்தால் தான் வந்து அதை செய்யணும்.
வடக்கனுங்களுக்கு அது தேவையே இல்லை. ஏற்கனவே மழை மழை மழைன்னு மழுங்கி போய் தான் இருக்கும். அதனால் அவங்களுக்கு அந்த அளவுலாம் தேவை கிடையாது. இந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கிட்டு தான் வந்து இதை செய்திருக்காங்க. இப்போ இந்த பொருளாதார ரீதியான இந்த சுரண்டலை பற்றி பேசினேன் அப்படி இல்லையா? அப்படி பார்க்கும்பொழுது மொத்தமாக இங்கே எதுக்கு வர்றாங்க அப்படின்னு பார்க்கணுன்னா, நாளைக்கு இந்த இடத்துல அதிகமாக வடக்கர்கள் வந்துட்டாங்க, அதனால தான் வந்து இப்போ வந்து பாஜக சில சில சட்டமன்ற தொகுதிகளை ஜெயிக்குது அப்படின்னு பேசுறதுக்கு இவங்களே வந்து எடுத்து கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருந்தது ஒரு காலத்தில் பாஜக ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வாங்க முடியாத நிலைமையில இப்போ பார்த்தீங்களா ஒரு 4-5 பாராளுமன்ற தொகுதியிலேயே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து இன்னொரு 15 வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக பேசுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குவாங்க. இதற்காகத்தான் இந்த வட மாநிலத்திலிருந்து மக்களை வந்து இங்கே திணிக்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இலங்கையில் வந்து ஈழப்பகுதிகளில் சிங்களவர்களை வந்து திட்டமிட்டு குடியேற்றதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். எதற்காக அப்படின்னா, அந்த இடத்துல இருக்க அந்த மக்கள் தொகையோட நோக்கங்களையும் அவர்களுடைய விருப்பங்களையும் அப்படியே மாற்றுறது. ஒரு இராணுவ வீரனாக இருக்கட்டும், ஒரு போர் நடக்கிற சூழ்நிலையாக இருக்கட்டும், இல்லை வந்து கலவர சூழ்நிலையாகட்டும் இருக்கட்டும், அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து முதல்ல வந்து இந்த புகை குண்டுகளை போடுவாங்க. ஸ்மோக் ஸ்க்ரீன் அப்படின்வாங்க அதோட பேர். அந்த ஸ்மோக் ஸ்க்ரீனை தான் நான் இதை பார்க்குறேன். ஏனென்றால் நேரடியாக இவர்கள் வந்து உள்ளே போய் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் மாற்றணுன்னே வந்து இவர்களுக்கு அவசியம் கிடையாது. ஏற்கனவே இவர்களோட கோடிங் படி அழகாக இவர்களால் மாற்ற முடியும். அதை வந்து எங்கே வந்து ரொம்ப நோண்டிடுவாங்களோ அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வெளியில் பரப்பி விடுறாங்க. அந்த மிஷினில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அதில் தெளிவாக போட்டு இருக்குது, இந்த மாதிரி வந்து இது வந்து ட்ரைனிங் சாம்பிள் அப்படின்னு சொல்லி. இது ஒரு விஷயத்தை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி வந்து அதே மாதிரியான ஒரு ப்ரோட்டோடைப் இருக்கும். அதே மாதிரி அந்த எஜுகேஷன் எப்படி வந்து அழுத்தணும், இதை வந்து எந்த மாதிரி அந்த சவுண்டு வரும் அப்படின்னு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு டெமோ மிஷினாக இருக்கும். அந்த மாதிரியான டெமோ மிஷின் தான் அது அப்படின்றத வந்து அவர்களுக்கு படிக்க தெரியலையா அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து இவர்கள் நம்மளே எடுத்து பரப்பணும் அப்படின்றது விரும்புகிறாங்க. இதுதான் நடந்துட்டுருக்கு. அதில் முக்கியமாக நான் பார்க்குறது வந்து மேலே இருக்க முதலாளிக்கு வந்து என்றைக்குமே வந்து எவன் வந்து பயங்கரமாக வேலை செய்கிறான் அப்படின்றத பொறுத்து தான் வந்து அவனுக்கு ஆதரவு வந்து அந்த முதலாளி கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் நடிக்கிறாரு நம்மளுடைய மோடி, என்னென்னமோ வேஷமெல்லாம் போடுறாரு. ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட்ல மாட்டின வின் டீசல் மாதிரி இருக்க நம்ம யோகி இருக்கார் இல்லையா, இவரை வந்து அடுத்த ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு தோணுது. ஏனென்றால் இந்த தேர்தலில் வந்து இவரை வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. மக்களுடைய மனநிலையை வந்து பல்ஸ் பிடிச்சி பார்த்துட்டு இதெல்லாம் வந்து ஒத்துக்கிற மாதிரி இருந்தால், ஏற்கனவே வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, முன்னாடிலாம் வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நாமே இருவர் நமக்கேன் ஒருவர் அப்படின்னாங்க. அந்த மாதிரி வந்து போகிற மாதிரி இது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா எதற்கு தேர்தல், ஒரே நாடு ஒரே அதிபர் அப்படின்னு வந்து வச்சுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு பயங்கர கேரக்டர்ஸ்லாம் அதிகமாக செஞ்சு வந்து இவர் வந்து சேச்சுரேட் ஆகிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வந்து யோகியை கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறுத்துறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு.